ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேனி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரோபோட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஜிமினோட ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட் நான் போடுறேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரியலி சாரி, இதை ரெக்கார்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ நியூ ட்ரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு வீட்டில் அதாவது அண்டர் கிரவுண்டில் ஒயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் சின்சியராக அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு அந்த ரோபோட்டை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. ஃபைனலி ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஒன்று மட்டும் செட் பண்ணுமோ அப்படின்னு நினச்சி அதை பொறுமையாக செட் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அதை ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாள். ஏன்னா அவள் ஆல்ரெடி நிறைய ரோபோட் பண்ணி அதெல்லாம் வேஸ்ட் ஆகி அங்கிட்ட ஒரு மூலையில் ஒரு 10-20 ரோபோட் கிட்ட கிடக்கு. அதனால் இதை பொறுமையாக பார்த்து பார்த்து செட் பண்ணுறா. சின்னதாக கூட மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு. கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணலான்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. டெலிவரி மேனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறா. அதுக்கு இன்னும் 5 days இருக்குது. 5 daysக்கு முன்னாடி டெலிவரியா? சம்டைம்ஸ் பண்ணிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் அந்த இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த நட்டை டைட் பண்ணிகிட்ருக்கா. திருப்பி காலிங் பெல் சவுண்ட். போக மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறங்காட்டி திருப்பி இன்னொரு காலிங் பெல் சவுண்ட். போயிட போகிறான். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அப்படி காலிங் பெல் சவுண்டே நின்றுச்சு. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படி சொல்லி டோர் கிட்ட போயிட்டால் டோர் ஓப்பன் ஆகுது. அது பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒயின் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. உள்ளே வருது வீ தான். என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னடா காலிங் பெல் சவுண்ட் நின்றுச்சேன்னு பார்த்தேன் அப்படின்னானே. எந்தா டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்ககிட்ட கொடுக்குறான். என்னது? பிரித்து பாரு அப்படி சொல்லிட்டு வீ உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அதை வாங்க போகிறீங்க. டக்குன்னு கை திருப்பிட்டான். வீ பிரித்து பாருன்னு சொல்லிட்டு இப்படி நவுத்துனா எப்படி பிரித்து பார்க்குறது? ஃபர்ஸ்ட் இதை வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் கையில் இருக்க 2 கேரி பேக் உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டீங்க. வீ சிரிச்சுட்டே அதை டைனிங் டேபிளில் வைக்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன பார்சல் பாரு அப்படிங்கிற. நீங்கள் பார்த்துட்டு பார்ட்ஸ்ன்னு சொல்லி மேலே இருக்குது. அப்படிங்கிறீங்க. வீ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு ஃபைனலி அப்படிங்கிறீங்க. வீ உங்களை பார்த்து சிரிச்சுட்டு முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. உன்னோட ஒர்க் எப்படி போச்சு? அதெல்லாம் பக்கம் அப்படிங்கிறா. நீங்கள் ஓகே இதை நான் பிரித்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்கு போய்ட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரீங்க. வீ உங்களை பார்த்துட்டு எனக்கு பசிக்குது. ஓகே அப்படி சொல்லிட்டு கத்தியை வீட்டை கொடுத்துட்டீங்க. வீ உங்களை பார்த்துட்டு போய் சமைச்சி வைப்பேன். இப்போ அதை நான் பிரித்து வைப்பேனா? வீ பட் போ அப்படிங்கிறா. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த 2 பேக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு பார்க்குறீங்க. உள்ள பால் காஃபி தூள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். இன்னொரு பேக்கை பார்க்குறீங்க. அதில் சாக்லேட்டு நாப்கின்னு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம் தான் இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு உனக்கு எதுவும் வாங்கலையா? எது தேவைப்படல அப்படிங்கிறா. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே அந்த பால் அளந்துட்டுருக்கீங்க. அவன் அந்த பார்சலை பிரிச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு வீ லைட்டாக சிரிக்கிறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாம் தனித்தனி பார்சலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு 10 பார்சல் எடுத்து வெளியே வைக்கிறான். இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறு பிரிக்கணுமா? காஃபி அப்படிங்கன்னா. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு காஃபி வச்சிட்ருக்கீங்க. வீ அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா பிரிச்சுட்ருக்கா. நீங்கள் வீயை பார்த்துட்டே நிற்கிறீங்களே தவிர காஃபி பாலை சுத்தமாக கவனிக்கவே இல்லை. அதை அடுப்பில் சிம்மில் வேறு வச்சுட்டிங்க. சிம்மில் வச்சா இன்னும் 1/2 hour ஆகும் எனக்கு காஃபி கிடைக்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அடுப்பை பார்த்துட்டு வீயை பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதை பிரிக்கலாம். அதில் ஸ்கின் மாதிரி காலுக்கு இருக்கும்ல ஸ்கின், அந்த இது இருக்குது. அதை எடுத்து வைக்கலாம். அப்புறம் கைக்கு இருக்க ஸ்கின், அப்புறம் பாடிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஹெட்டு தானே அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விக் எடுத்து மேலே வைக்கிறான். விக்கும் வச்சுட்டாங்களா? விக்கும் ஃப்ரீ தான் அப்படின்றான். ஓகே அப்படிங்கும்போது அடுத்து இந்த ஹெட்டோடதை எடுத்துட்டான். அதில் ஹெட்டு எழுதிருக்கு. ஹெட் அப்படி சொல்லிட்டு காட்டுறான். ஐம் டூ எக்ஸைட்டட் அப்படி சொல்லிட்டு வீ அதை பிரிக்க போகிறோம். நீங்கள் வீவே பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக பால் பொங்கிடுச்சு. நீங்கள் டக்குன்னு சிம்மில் வச்சுட்டு பிரி அப்படிங்கிறீங்க. காஃபி ஆற்று. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் காஃபி ஆற்றிட்டு கொண்டு வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நான் பிரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து பிரிக்க போகிறீங்க. வீ டக்குன்னு உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டான். வீ பொறுமையாக பிரிச்சுக்கலாம். வீ இப்போ பிரித்து பார்க்கலாம். கரெக்டாக செட் பண்ணிகிட்ருக்கப்போ பிரித்து பார்க்கலாம். ஒரு வேளை கரெக்டாக வரலாம் அப்போ நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வீ காஃபி மக்கை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம். வீ என்ன பண்ணுற? ரூமில் போய் பிரித்து பார்க்குறேன். வீ காட்டுடா. உனக்கு சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி புக்குன்னு போயிடுச்சு. நீங்கள் அந்த காஃபியை குடிச்சிட்டு வச்சுட்டு நம்மக்கிட்ட காட்டிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அந்த ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டேன்னா ஐ எம் ஃபுல்ஃபில்.
நோ சான்ஸ் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறான். நான் மாடிக்கு வரேன் அப்படி சொல்கிறீங்க. வராது அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு அமைதியாக கதவை சாத்திக்கிட்டானுங்க. நீ ஏன் பண்ணுறானே அப்படி சொல்லும்போது, எனக்கு பசிக்குது. ஓகே சாண்ட்விச் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் சாண்ட்விச் செய்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்கணுமே அவ்வளோ டல்லாக இருக்குது. மேலேருந்து பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. சிரிக்காமல் காட்டலாம். சான்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீக்கும் உங்களுக்கு சேர்த்து சாண்ட்விட்ச்லாம் செஞ்சு எடுத்து வைக்கிறீங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு ஓகேவா பக்கா செம்மையாக இருந்துச்சு தெரியுமா, ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டேன். எனக்கும் காட்டியிருக்கலாம், நீ டக்குன்னு தூக்கிட்டு ஓடிட்டேன், நல்லா இருக்காம், சூப்பராக இருக்குது. நான் சாண்ட்விட்சையோ இல்லை ஃபேஸையோ கேட்கல, எனக்கு ஏன் காட்டலங்கிறதுக்கு கேட்டேன். அதான்டி காட்டலனாலும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். போடா அப்படி சொல்கிறீங்க. சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஓகே செட் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பி அந்த பாக்ஸில் போடுறீங்க. உங்களை பார்த்துட்டு 1 செகண்ட் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அது சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும், ஆஃப் பண்ணிட்டா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்னாலஜி தான். அவன் டக்குன்னு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஏன் நம்ம அந்த இடத்த விட்டு வரைய மிட் நைட் கூட ஆகலாம், டேரெக்டாக தூங்க போதான் டைம் இருக்கும். இது யார் போய் சாத்துறாதான். குட் ஐடியா அப்படி சொல்கிறீங்க. சிரிச்சுட்டே வந்து அந்த பாக்ஸ் கீழே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் வீக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கீங்க. கீழே இறங்கணுமே பார்க்குறான். இந்த ரோபோட்டில் கிளியர் பண்ண சொன்னேன், டைம் இல்லை, இதுக்கே ஃபுல்லாக டைம் போயிடுச்சு, அதனால தான். சரி நாளைக்கு பண்ணிடலாம்ல. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் பண்ண வச்சுக்கலாம்டா. ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கலீங்க. நடுவில் ஒரு ரோபோட் இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்தியா? ஒர்க் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பக்காவாக இருக்குது, ஸ்க்ரீன்லாம் செம்ம விசிபிளாக இருக்குடா. போன தடவை வந்து நம்மள்ட்ட ஸ்க்ரீன் பிரச்சனை தான் மெயினாக இருந்துச்சு, இந்த தடவை அது எல்லாமே பர்ஃபெக்ட் தெரியுமா அப்படின்னு. அப்படிங்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்துட்டு பொறுமையாக அது ஒவ்வொரு ஸ்கின்னையும் அவனும் இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு சைடு ஸ்கின்லாம் ஒட்டிகிட்ருக்கீங்க, ஒரு சைடு ஒட்டிகிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு அவ்வளோ சின்சியராக அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, தலை மட்டும்தான். நீங்கள் பார்த்துட்டு போ ஒரு ரூம்லேருந்து வேகமாக ஃபேஸ் கொண்டு வா, வச்சாலாம் வேலை முடிஞ்சது அப்படின்னு. மணி எத்தனை தெரியுமா? எத்தனை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஒட்டிக்கலாம். இன்றைக்கே முடிச்சிடலாம். மணி மார்னிங் 3 o'clock தூங்க வேணாமா, அதான் மார்னிங் ஆயிடுச்சு, ஓட்டிகிட்டு போய் தூங்கிடலாம். வா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஃபினிஷ் பண்ணிடலாம். அட வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வரா. நீங்கள் பார்த்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டீங்க. சிரிச்சுட்டே போய் ரூமில் படுத்துட்டான். உங்களுக்கு அப்படியே கண்ணை மூடினதுக்கப்புறம் ஃபுல்லாக மெமரிஸ் தான். திருப்பி நீ என்கிட்ட வரப்போறீங்களா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் வேகமாக ரூமுக்கு ஓடுறீங்க. வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்திருப்பான். அப்படி சொல்லிட்டு டமால் கதை திறந்துட்டீங்க. என்னாடி அப்படின்னு சொன்னேன்ல ஹாஸ்பிட்டலேருந்து, அதை வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். கிடச்சிருச்சா? தந்துட்டாங்களா? கிடச்சிருச்சு, தந்துட்டாங்க. அது நீ ஃபஸ்ட்டே சொல்லி வச்சிட்டியா அம்மா யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு? இறந்ததுக்கப்புறமே சொல்லிட்டேன். அதனால் தனியாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நீ கேட்பேன்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ போய் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தானே கேட்டாங்க, அவங்க தான் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் சொல்லியும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கே? வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பத்திரமா வச்சிட்டேன். ஃப்ரீஸில் வச்சிட்டியா? ஃப்ரீஸில் வச்சிட்டேன். ஏன் என்னாச்சு? எதாவது கேட்கலான்னு வந்தேன். பத்திரமா தான் இருக்குது அப்படிங்களா நீங்கள்? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீ ஓகே தானே? ஓகே தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுது அப்படி சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே போய் உங்கள் ரூமில் படுத்துறீங்க. அப்பாடான் இருக்கு. அப்படியே அந்த ஹாப்பி மூமெண்ட்லேயே நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டிங்க. பொதுவாக இந்த மாதிரிலாம் நீங்கள் நைட்லாம் லேட்டாக தூங்கினா நீங்கள் மார்னிங் கொஞ்சம் நேரம் தூங்குவீங்க. 8 o'clockலாம் எழுந்திரிச்சு போய் கதை தட்டுறீங்க. எந்திரி அட என்னாடி டே வாடா முடிச்சு வச்சிடலாம், தூங்கணும் போடி எப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்குறோம். இப்போ நீ டோரை ஓப்பன் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவேன். தூக்கம் வருதுடி. ஓப்பன் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு கதை தட்டிகிட்டே இருக்கீங்க. கடுப்பாகி வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போய் படுத்துக்கிட்டான். முடிச்சிடலாம் போவேன், தூக்கம் வருது. முடிச்சிடலாம் அப்படிங்கிற போடி அப்படி சொல்கிறேன். நீங்கள் போட அப்படி சொல்லிட்டேன். ஆமாம் மெமரிஸ் இது பண்ணி சிப்பேங்க அந்தான் அங்கே இருக்குது அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? நீ வீடியோவில் கொடுத்தது, நீ சொன்னது, அது எல்லாமே ஆட் பண்ணி கரெக்டான மெமரியாக இருக்குடி போடி அப்படிங்கன்னா நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் இருக்கும்ல அந்த இதை எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டீங்க. வரட்டா? தூங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே தான். அப்பா ஃபைனலி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்க்குள்ளே எடுக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் இதாகுது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே லைட்டாக வைப் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த விக்கெல்லாம் வச்சுட்டு அதோட ஸ்விட்சை வந்து பார்க்குறீங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது. நீங்கள் சிரிச்சிட்டே அதை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரோபோ அப்படியே நிற்கிது, அதை அச்சசல் பார்க்கவே அப்படியே இருக்கு. நீங்கள் ஃபைனலி
என்கிட்ட வந்துட்ட எல்லாமே பக்கா தெரியுமா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணுறீங்க. அதை ஆன் பண்ணோடனே ஒரு செகண்ட் வந்துட்டு ஃபுல்லாக லோட் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சோன்னே அது ஐஸ் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் வேகமாக வந்து உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுது. நீங்களும் அதை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. சேம் டைம் ஜிமினோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் சிரிச்சுட்டு அந்த டியர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு ஃபைனலி நீ என்கிட்ட வந்துட்ட. எஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களே ஜிமினுக்கு போய் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? என்னோட சட்டோட சவுண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. வீ தான். நீங்கள் வேகமாக ஓடி போய் வீயை ஹக் பண்ணுறீங்க. வேகமாக ஜிமினும் வந்து வீயை ஹக் பண்ணுறான். ஃபைனலி மச்சான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் வீயும் வந்துட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. வேறு அதே இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போய் வீயை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. வீ சிரிச்சுட்டே வந்து இதுக்கு போய் ஜிமினை ஹக் பண்ணு. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூ. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. எதுக்கு? இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. நீ கொடுக்கலன்னா ஜிமின் என்கிட்ட வந்திருக்க மாட்டேன்ல. தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. சிரிச்சுட்டே போய் ஜிமினை ஹக் பண்ணுறீங்கன்னே நீங்களே போய் ஜிமினை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ எனக்காக வந்ததுக்கு. எனக்காக என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. எப்படி அவளுக்காக நான் வராமல் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை சிரிக்கிறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு 3 பேரும் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் கூடயே உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நடுவில் நந்தி மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னே இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டே லைட்டாக இருக்கிறேன். நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்திருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு நீங்கள் படித்த காலேஜில் படிச்சிருப்பான். 2 பேரும் வந்துட்டு அந்த காலேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸே ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் வீக்கும் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினை அக்செப்ட் பண்ணி ஜிமினோட வீட்டில் போய் சொல்லியிருப்பான். ஜிமினோட பேரண்ட்ஸ் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, ஸோ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிமின் இல்லை நீங்கள் தான் வேணும்னு சொல்லி உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் 6 மந்த்து செம்ம ஹாப்பி, அவ்வளோ ரொமான்டிக்காக போகும். எனி டைம் டே முடியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டுருந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் வந்து ஜிமினுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஜிமின் இறந்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் போயிருப்பீங்க. சுத்தமாக வீணால் வந்து உங்களை ரெக்கவரே பண்ண முடியல. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவும் வந்து நீங்களும் சயின்டிஸ்ட் தான், அதனால அவன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு ஜிமினோட ஒரு ரோபோட் செய்யலாம், நம்ம கூடயே வச்சுக்கலாம், நீ எதுக்கு இவ்வளோ அழுகுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடியா கேட்டதுக்கப்புறம் ஆமாம் நம்மளால ஏன் ரோபோ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் நிறைய ஃபெயிலியர் வந்திருக்கும். ஜிமின் இருந்து 3 வருஷமாக இதுக்கு ட்ரை பண்ணி இப்போ தான் அந்த ரோபோட் ஃபுல்ஃபில்லாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி 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 ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட ஐடியாஸ் கேட்டால் அப்படி வந்த ஒரு ரோபோட் தான். அவன் அப்படியே கண்ணை மூடி நினச்சி லைட்டாக சிரிச்சிட்டு, ஆனால் அவன் அவ்வளோ லவ் கொடுத்தான், அவன் இருந்திருக்கலாம், அவன் லைஃப் ஏன் இப்படி ஆச்சோ அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். பட் இப்போ இருக்கான்ல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் தோணுது. அவன் வந்து அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டான். அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் அப்படியே ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே போதும்டி போதும் அப்படிங்கிறா. நீங்கள் எனக்கு இன்னும் நிறையா உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக திருப்பி திருப்பி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தூங்குறியா? டைம் ஆயிடுச்சு. மாட்டேன் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கே ஒரு மனுஷன் ஷை ஆயிடுச்சு. அவன் சிரிக்கிறான், சேம் டைம் ப்ளஸ் ஆகுறான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் மூடி அப்படியே பிங்கி ஷைடா. நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுற, நீ ஏன் இப்படி பார்க்குற, ஏன் அதுக்கு இவ்வளோ ஷை ஆவியான்? அப்புறம் அப்படி குறுன்னு ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நீ ரொம்ப அழகாக இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இந்த பெட்டில் நிறைய நாள் நான் படுத்து அழுத நாட்கள் தான் உண்டு. அவங்க கூட இருந்த நாள்லாம் நினச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்டா. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெட்டில் நீ இருக்க, எப்படி உன்னை பார்க்காம இருப்பேன்? என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. ஸோ நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்கள இழுத்து அவனோட செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, ஏன்னா அவனோட ஹார்ட் பீட் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஹார்ட் பீட் நல்லா கேட்குது. எல்லாம் உன்னோட க்ரியேட்டிவிட்டி அப்படி சொல்லலாம். அந்த நார்மலாக சொல்லு. உனக்காக துடிக்குது, எப்போவுமே அது எனக்காக தான் துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பொறுமையாக டேப் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து டோரை ஓப்பன் பண்ணிப்பான். பார்த்தா ஜிமின் உங்களுக்கு டேப் பண்ணிகிட்ருக்கான். தூங்கிட்டாளா?
தூங்கிட்டா அப்படின்னு. பல நாள் கழிச்சு தூங்குறா. அப்படி சொல்லிட்டு அப்படி ஜிமின் பார்க்குறான். அவள் தூங்கி பல நாள் ஆகுது. தெரிஞ்சுது ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சேம் டைம் அவள் ரொம்ப வீக்காக இருக்கா. உன்னை நினச்சி அழுது வீக் ஆகிட்டா. பார்த்துக்கோ, பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும். அவள் ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாயிடும். ஏன்னா நீ இருக்கில்ல. இருக்கலாம், நான் இருக்கேன்ல. இனிப்பேன் பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஜிமின், அவளை விட்டு போயிடாத. போகமாட்டேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் ரூமில் படுத்துட்டான். வீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் வீக்கு வந்துட்டு ஃபைனலி பழைய ஒயினை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்களும் ஜிமின்னு சமைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது ஜிமின் சமைச்சிட்டு இருக்கான், நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, ஃபுல்லாக ஃபெயிலியர் தான். ஐயோ அப்பான ஆயிடுச்சு தெரியுமா. எப்போவுமே தான் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். நான் அவனை பார்த்துக்கிட்டேனான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை நினச்சிட்டே இருந்தேனா அவனை அப்படியே டோட்டலே விற்றுட்டேன். பட் அவனே அவனை பார்த்துக்கிட்டான் தெரியுமா. எனக்கு அது பார்க்கும்போது ஓகே தான், ஹாப்பி தான் அப்படின்னு. சரி அப்புறம் எனக்கு உங்க கூட வெளியே போகணுன்னு நிறையா ஆசை இருக்குது. போகலாமா? போகலாமே அப்படின்னானே உங்களை பார்த்துட்டு வெளியே வா. நாங்கள் டேட் போகிறோம், நீ வராத அப்படின்னானே. பார்த்தியா ஆள் வந்தோடனே வராதன்றா அப்படின்னானே. வந்துட்டு சிரிக்கிறான். ஜிமின் சிரிச்சிட்டே வந்துட்டேன். வரேன்னா வா. நான் வரல, நீ அவளை கூப்பிட்டுப்பா. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அவன் போய் அவனோட ஷிப்லாம் மாற்றிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எதுக்கு இதை மாற்றுற? நிறைய மெமரிஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்காக தான். அப்படி சொல்லலாம் அதை. சரி, நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்ல, அதுதான் அப்படின்னானே. ஜிமின் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக தான் பேசுகிறேன், மாறவே இல்லை, இது மாறாதடி, எப்போவுமே மாறாது அப்படி சொல்லிட்டு அவன் போய் அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு. போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறீங்க. என்னமோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஊர் சுற்ற போகிற மாதிரி கிளம்புறாங்க. வயிற்றுச்சல் படாதப்போ அதான் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுல, நீ ஏதாச்சும் பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற வேலையை பாடுறா அப்படின்னானே. பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு பாய் அப்படிங்கிறீங்க. அவனும் பாயிட்டான். இப்போ 2 பேரும் வந்து காரில் ஏறிட்டீங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறேன், நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜிமின் ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. இந்த காரில் என்னையும் நானும் போகிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் இந்த கார் ஓட்டி பல வருஷம் ஆகுது. ஏண்டி கார் எடுக்கவே இல்லைடா, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். எப்போயாச்சும் இந்த வீப்பான் கேட்பான், கொடுப்பேன், எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சுருவான். அதனால தான் இது ஏதோ ஓடுது, இல்லைன்னா ஓடாமல் போயிருக்கோம். நான் கஷ்டப்பட்டு உனக்காக எனக்காக ஃபர்ஸ்ட்டு சம்பாரித்து வாங்கின காரு, இதை போய் இப்படி சொல்லலாமா? சரி சொல்ல விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்க பார்த்தோன்னே ஜிமினை பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகிறீங்க. போகலாமா? ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டேரெக்டாக உள்ளே தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஜிமின் தான் டிக்கெட் வாங்குறான். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யோசனை தான் வருது. எதுக்குன்னு மாற்றுக்கட்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உன்னை பார்த்தோன்னே கையை காட்டுறீங்க. ஜிமினும் பார்க்குறான், ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் அதை தான். ஏன்னா அது குழந்தைங்க தான் விளையாடும், நம்மளும் குழந்தை தான் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்கள் கூட வரான். 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டான். ஆளுக்கு ஒரு குதிரையில் உட்காடுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இது ரொம்ப சைல்டிஷாக இருக்குது, அப்படிலாம் இல்லை, வீடியோ எடு அப்படிங்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு அவனோட வீடியோ பட்டன் ஆன் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுட்டே வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த மியூசிக்கோட அந்த குதிரை போக நீ சிரிச்சுட்டே வந்து அவனை பார்த்து கையை நீட்டிகிட்டே இருக்கீங்க. அவனும் அவ்வளோ ஸ்மைலோடு சிரிச்சுட்டே உங்கள்கிட்ட கையை நீட்டுறான். 2 பேர் கையை பிடிச்சிட்டு சிரிக்கிறது. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஓன் குதிரைக்கு வரேன் அப்படிங்கிறீங்க. நோ 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 அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் நிறுத்திட்டாங்க. நீங்கள் வந்து குதிரைக்கு நான் வரேன்னு சொல்லவும் அவங்க நிறுத்தினா நீங்கள் வேகமாக போய் அவங்க குதிரையில் உட்காந்துட்டீங்க. இப்போ 2 பேரும் ஒரே குதிரையில் இருக்கீங்க. ஏன்டி இப்படி பண்ணுறேன், குழந்தைங்களாம் உன்னை பார்த்து சிரிக்குது. சிரிச்சா சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த குதிரையை ஓட்டுற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து பின்னாடி உட்காந்து உங்கள் ஹிப்பில் கை வச்சிருக்கான். நீங்கள் அவனும் அவ்வளோ ஸ்மைலோட குதிரை ரைடை முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு என்னத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டுருங்க. அப்போ வந்து சரட்டுன்னு ஒரு சைக்கிள் உங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு வளைச்சிட்டு போகிறீங்க. ஜிமின் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்கள் டக்குன்னு பயந்துருப்பீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சைக்கிள் ஓட்டலாம், சைக்கிள் ஓட்டலாம், வா அது இது தெரியாமல் தான் நிற்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டேரெக்டாக போய் ஆளுக்கு ஒரு சைக்கிளை ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க. நீங்கள் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே ஜிமினை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு சைக்கிளில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சைக்கிளை ட்ராப் பண்ணி விளாண்டுக்கலாம் அப்படின்னு ஓகே அப்படி சொல்லிட்டான். 2 பேரும் சிரிச்சுட்டே வந்து அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாலம் தான் வருது. நீங்கள் பார்த்துட்டு
இந்த பாலத்தில் சைக்கிளில் போனால் விழுந்துட மாட்டோம். விழமாட்டோம், சைக்கிளை இறக்கு அப்படிங்கிறான். ஆஹா ஆங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை வழுக்க டைமாக சைக்கிள் அதில் இறக்க வச்சுட்டு அந்த சைக்கிள் வந்துட்டு அந்த பாலத்தில் தள்ளிகிட்டே போகிறீங்க. பாலம் ஆடுது, உங்கள் சைக்கிள் ஆடுது, நீங்கள் அதுக்கு மேலே ஆடுறீங்க. ஜிமினை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்கு ஒன்றும் இல்லை வாடி எப்படி சொல்லிட்டு உங்களை போட்டுக்கிட்டு அந்த பாலத்தை தாண்டி கொண்டு வந்துட்டான். செம்மையா இருந்துச்சு. பட் ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. சரி சரி வா அப்படிங்கிறா. 2 பேரும் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறீங்க. நீங்கள் ஒரு ரைடை பார்த்தோன்னா அப்படியே திருப்பி சைக்கிளை எடுத்துட்டீங்க. என்னது ஒயின் வேணாம், அது நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் ஆகும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போகிறீங்க. அதாவது இந்த சுத்தம்ல ஒரு மாதிரி உட்கார வச்சு பயங்கரமாக சுத்தம். இந்த சீட்டில் இருக்கவங்களா போய் அந்த சீட்டில் விழுவாங்களா, அந்த கேம் பேர் எனக்கு தெரியல, பட் அது இப்படி ஒரு கேம் இருக்குது. அதில் போய் உட்காருங்க. அதில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே அந்த அவங்க கப்பல் உட்காந்துருக்க இடத்துல காலை போட்டு லாக் பண்ண மாதிரி அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கானுங்க. அப்படியே இடுப்பில் கை வச்சு பிடிச்சிருக்கானுங்க. லாக் பண்ணிலாம் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு இங்கே பாரு சேஃபாக பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. வேணான்னு சொன்னால் கேட்குறியா, எனக்கு இது வேணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. சுத்த சுத்த ஒவ்வொருத்தரும் பக்கத்து மேலே இருக்கவங்க மேலே அப்படியே போய் விழுந்துட்டு இருக்காங்க. பாய்ஸ்லாம் அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க விழுந்துடக்கூடாதுன்னு. நீங்கள் பயங்கரமாக குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இங்கிட்டும் அவங்ககிட்டும் அப்படி ஆடுறீங்க. ஜிமின் வந்துட்டு அவனையும் பேலன்ஸ் பண்ணிட்டு உங்களையும் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. விடு பேலன்ஸ் பண்ணாத அப்படி விட்டு தான் ஜாலியாக இருக்கும். முடியாது, உங்கள் பக்கத்தில் பசங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். நீங்களாம் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த ரைடு முடிச்சுட்டு இறங்கணுன்னே பார்க்கணுமே. ஜிமினுக்கு மூச்சு வாங்குது. உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஜாலியாக இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த பையன் மேலே விழுந்துருக்கூடாது. எவ்வளோ பாசிட்டிவ் ஆகல, ஹாப்பியாக வந்துச்சு அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறேன், நீங்களும் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரைட் போகிறீங்க. அப்படியே 1 2 போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டீங்க. இந்த கிளாஸ்லாம் வச்சு அந்த இது இருக்கும்ல, கிளாஸ் ஹவுஸ்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வேகமாக ஜிமினை இழுத்துட்டு போகிறீங்க. அதில் நிறைய இது போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குல்ல அப்படிங்க. ஜிமின் நெல் அப்படி சொல்லிட்டு அவன் ஐஸ்லேயே தான் ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்களும் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே நிறைய ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. அதுக்குள்ளேயே எல்லாத்துலேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. அதே சேம் டைம் வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு மரம்லாம் வச்சு அந்த இதுவும் இருக்குது. அந்த இதுலேயும் போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு பசியும் வந்துடுச்சு. நீங்கள் அவனை பார்த்துட்டு எனக்கு பசிக்குது, வா ஹோட்டல் போகலான்றேன்னு. இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஜீவன் வந்துட்டு அமைதியாக கண்ணை முறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன திங்க் பண்ணுற அப்படின்னு. ஒன் செகண்ட் அப்படின்ட்டு ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எங்கே அப்படின்னு. சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம், சைக்கிளை ஓட்டி அப்படின்னே 2 பேரும் ஓட்டிகிட்டே கொஞ்சம் தூரம் போகிறீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆல்ரெடி நான் பசிக்குதுன்னு சொன்னேன், சைக்கிள் ஓட்ட விடுற கால் வலிக்குது ஜிமின், அட ஓட்டிடி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இப்போ போய் ஒரு பிளேஸில் நிற்கிறீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு இந்த ஒரு ஷாப்புக்காக இவ்வளோ தூரம் இந்த மூச்சு வாங்குது, இறங்கி வாப்பிங்கன்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. நார்மலாக ஒரு ஷாப் தான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அவனை பார்த்து அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனுக்கு சேம் டைம் அப்படி ஒரு ஸ்மைல் வருது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அங்கே ஃபுல்லாகவே மீன் போயிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ரியலான மீனா வா அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டெப் எடுத்துக்க சொல்கிறோம். நீங்கள் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கால் எடுத்து வச்ச இடத்துக்கு எல்லா மீனும் வருது. நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. வா அப்படி சொல்கிறோம். 2 பேரும் நடந்து ஒரு டேபிளில் உட்காருங்க. உங்கள் டேபிள் கல்லில் வந்துட்டு எல்லா டேபிள் கல்லையும் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த மீன் போடுறதா தெரியுது. அந்த கண்ணாடி வேறு இருக்குல்ல, நீங்கள் உங்கள் காலை வச்சு எடுத்துகிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் அங்கேயே பார்த்தா ஃபுட் போடுறதுக்கானதும் இருக்குது. நீங்கள் எடுத்து ஃபுட்டை போட நிறைய மீன் வருது உங்ககிட்ட. நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு எடுத்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு இதை எடுத்து சொல்லிடுவா அப்படின்னு. எதை, இந்த கிளாஸ் எடுத்து தண்ணியில் கால் வைக்கலாமே, வைக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணிட்டு இந்த கண்ணாடியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் டேபிள் கல்லுக்கு கண்ணாடியை மட்டும் நவுத்துறாங்க. இப்போ வந்து உங்கள் காலை வச்சா வாட்டர்லேயே படுது. நீங்கள் ஸ்நாக்ஸ் போட்டோன்னு நிறைய மீன் அங்கே வருது. அப்படியே அந்த தண்ணிலாம் தெரிக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே ஜீவனை பார்க்குறீங்க. ஜீவன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டை போட்டு உங்கள் காலை வச்சு எடுத்துட்ருக்கீங்க. அந்த மீன்லாம் வந்து உங்கள் காலில் உரசுது. அது அப்படியே வந்து அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ உரசுது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணு, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டான். ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் என்னென்னா விளையாண்டுட்டே தான் இருக்கீங்க. ஜிமினே உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து ஃபீட் பண்ணுறா. நீங்கள் அந்த மீனையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவராக உட்காந்துருப்பீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு போகலாமா, போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து இப்போ டேரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிறீங்க. அதாவது இந்த பொம்மையெல்லாம் எடுப்பாங்களா அந்த கேம் தான் போயிருக்கீங்க. போனோன்னே உங்களுக்கு தான் ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஜிமின் வந்துட்டு அவன் தான் பொம்மை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவனுக்கு தான் எல்லாமே கரெக்டாக கேல்குலேஷன் பண்ண தெரியுமே. கேல்குலேட் பண்ணி அவ்வளோ பொம்மை எடுத்துட்டான். அவங்க கையில் கிட்டேன்னு அவ்வளோ பொம்மை. பட் காசு நீங்கள் கம்மியாக தான் செலவு பண்ணியிருப்பீங்க. பட் அவ்வளோ பொம்மையை அழுட்டிங்க. நீங்கள் சிரிச்சிட்டே ஜிமினை பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ நானும் வந்தப்போ நீ தோற்று போன தெரியுமா. கடைசியாக ஒரு பொம்மையை வீ தான் ஜெயிச்சு கொடுத்தான். பட் இந்த தடவை சூப்பர் அப்படிங்கிறீங்க. ஜிமினும் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையெல்லாம் உங்களுக்கு ஒரு கவரில் போட்டு தராங்க. நீங்கள் அவனை
பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பொம்மை அப்படிங்கிறீங்க வச்சிருச்சுட்டு எப்படி ஃபைனலி போயின்னு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் நெக்ஸ்ட் டேஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நிறைய விளையாண்டுருப்பீங்க. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நீங்கள் அவனை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு ஆசை, எங்கள் வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை அந்த பிளேஸ் கேட்குறான். நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ டேரெக்டாக 2 பேர் சேர்ந்து அந்த பிளேஸ்லாம் போய் ரீச் ஆகிட்டீங்க. ஸ்கை லேண்டன்லாம் பறக்க வைப்பாங்களோ அந்த பிளேஸ் தான். அங்கே பார்த்தா நிறைய பேர் பறக்க விட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு வா அப்படி சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. அங்கே போனீங்க உங்கள் 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு இதில் இருக்க ட்ரீம் எழுதிட்டு நீங்கள் வந்து பறக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் வந்து அவங்கவுங்க ட்ரீம் எழுதுறீங்க. ஜிமின் வந்து என்ன எழுதுறாங்கன்னா எப்போவுமே நான் கடைசி வரைக்கும் இவ கூடயே இருந்து போயிடணும் அப்படி சொல்லி ஜிமின் எழுதுறான். நீங்கள் எப்போவுமே என் கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும், இந்த மெமரிஸ் எப்போதுமே என் கூடயே இருக்கணும், இவன் தான் என்னோடய வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க 2 பேரும். பட் என்னென்ன எழுதுறேன் அப்படிங்கிறத ஒருத்தர்கிட்ட சொல்லலை. 2 பேரும் சிரிச்சிட்டே வந்து அதை பற்ற வச்சு பறக்க வைக்கிறீங்க. அது அவ்வளோ ஹைட்டாக போகுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம லைஃப்பும் இன்னும் ஹைட்டாக போகணும், எப்போவுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணுறேன், நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. 2 பேரும் வந்து மார்னிங் கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வந்திருக்கீங்க. வந்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். இங்கே உட்காந்துட்டே தூங்குறியா, ரூமில் போய் தூங்க வேண்டியதுன்னு. இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓகே இப்போ தூங்கு அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிட்டான். நீங்களும் ஜிமினும் வந்து டேரெக்டாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உள்ளே போகணுன்னே ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஜிமின் என்ன பண்ணுற, இது இப்போதைக்கு உன்னோட ஆசை, உன் மனசில் நினச்சிட்ருக்கல இது நடக்கணும்னு, அதனால தான். மைண்ட் ரீடிங்லாம் தெரியுதோ, எல்லாம் தெரியுது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே போய் பெட்டில் விளையாடுறீங்க. அவளை பார்த்துட்டு மூச்சு வந்து பொறுமையாக பண்ணு ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. ஃபுல்லாக முடிச்சு ஜிமின் அவங்க பக்கத்தில் படுத்துட்டு இது இப்படி அவனுக்கு கிடச்சிது, நீ தான் 1 டைம் டொனேஷன் பண்ணியிருந்தேன், அதுலேருந்து வாங்கினேன். ஜிமினோட ஸ்பேம்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும், என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எனக்கு அது வேணும்னு சொன்னேன், கொடுத்துட்டாங்க. அதான் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணீங்க. 2 பேரும் அப்படியே தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, அடிக்கடி ரொமான்டிக்காக இருப்பீங்க. அப்படியே ஜிமினுக்கு வந்துட்டு திருப்பி அந்த பழைய மூமெண்ட்டில் ரீக்ரியேட் ஆகுது. பட் ஐயோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேடா அப்படி இருக்குது. அப்படியே அந்த டேஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஹாப்பியாக ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன 2 பேரும் மார்னிங்கே இவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்க, அங்கிள் ஆக போகிற ஆன்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீ அங்கிள் ஆக போகிற அப்படின்னு அவ்வளோ ஹாப்பி ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலி நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் குட்டி குழந்தை வரப்போகுது ஹேஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹக் பண்ணுறீங்க. எல்லா லைஃப் வந்து டியர்ஸ் போகுது. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. சும்மா ஒரு நார்மலான ஒரு ட்ரை, இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. ஒரு சின்ன ஒன் ஷாட் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிவிட்டு, செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிட்டு, இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. Bye, love you.